சிறுவர்கள் வண்டி ஓட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி காலையிலேயே சின்ன பையங்க வண்டி ஓட்டி பல விபத்துகள் நடந்தது. இப்போ லீவ் விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா +2 பையங்க 2 பேர் மதுரையில் முட்டி 2 பேரும் பரலோகம் போயிட்டான். 9வது படிக்கிற பையன் அவன் கூடவே படிக்கிற 2 பையங்களை இவங்க அப்பா மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு 3 பேரும் வந்து ஏறி ஒரு பையன் ஓட்டி மெயின் ரோட்டில் 4-வே ரோட்டில் சென்ட்ரல் மீடியனில் குறுக்கு தடுப்பு சுவர் இருக்கு இல்லையா, அதில் முட்டி 3 பேரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இப்போ பிரெயின் டெத்து வந்த கண்டிஷனில் கிடக்கிறாங்க. அது என்ன ஆகுமோ தெரியாது. 3 பேர் 9th. என்ன நினச்சி வளர்த்தாங்களோ இப்போ எப்படி இருக்காங்களோ அது பெற்றவங்க. ஏன் இந்த பயலுக்கு புத்தி இப்படி போகுது? உயிரை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை. சாகசங்கள் செய்ய ஆசைப்படுறான். மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ரோட்டில் வேகமாக போகணுங்கிற சாகச மனநிலை எங்கேருந்து வந்தது இவங்களுக்கு? மதுரையிலேருந்து ஒருத்தன் போகிறான், ஏத்தில் ஒருத்தன் வர்றான். அவன் அளவுக்கு மிகுந்த வேகத்தில் ஏன் போகிறான்? சிந்திச்சு பாருங்கள். இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது யார்? வண்டி எடுத்தால் வேகமாக போன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அந்த வண்டியிலேயே அந்த ஸ்பீடா மீட்டரில் ஒரு போட்டிருப்பாங்க, ஒரு இடம் போட்டிருப்பாங்க. பச்சை போட்டிருந்தா பச்சை வரைக்கும் போகலாம், பச்சைக்கு மேலே மஞ்சள் போட்டிருப்பான். இந்த பச்சை வரைக்கும் சேஃப்டியான ஸ்பீடு. அந்த மஞ்சளுக்கு போனால் கொஞ்சம் ரிஸ்க்கு. மஞ்சளுக்கு மேலே சிவப்பு கோடு போட்டிருக்கோம். சிவப்பில் போனால் நிச்சயம் சாவு தான். அது டேஞ்சர். அது வண்டி வந்து வடிவமைக்கப்பட்டது வேகமாக போகிறதுக்கு வடிவமைச்சிருக்காங்க. வேகமாக போகிறதுக்கு ஏற்றபடி வடிவமைச்சா தான் குறைஞ்ச ஸ்பீட்லேயே அது போக முடியும். அது என்ஜின். அதுக்காக அந்த ஸ்பீடில் போகணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து படிக்கிறாங்கன்னு சொன்னால் சினிமா தான் சொல்லிக் கொடுக்குது. சினிமாவை தவிர இந்த உலகத்தில் கெடுக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. சினிமாவில் அந்த கதாநாயகன் வேகமாக போகிறாரு, அவர் ஏறுற ஸ்டைலு, அவர் மிதிக்கிற ஸ்டைலு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டைலு, அந்த ஒத்த கையை விட்டு ஓட்டுறது, 2 கையை விட்டு ஓட்டுறது, மோட்டார் சைக்கிள் ஓடிக்கிட்டே சண்டை போடுறது, பைக்கில் உட்காந்தே 15 பேரை மிதித்து தள்ளுறது, அவன் வேகமாக, அதெல்லாம் கற்பனையாக எடுத்ததுங்க. அந்த ஆளுக்கு பைக்கே ஓட்ட தெரியாது. சினிமாவில் பைக்கில் வந்து 15 பேரை பந்தாடுறான் பாருங்க, அவனுக்கு மோட்டார் சைக்கிளை ஓட்டவே தெரியாது, சைக்கிளே ஓட்ட தெரியாது. ஆனால் அதெல்லாம் வேறு ஆளை வச்சு ஜனங்களே இல்லாத ஒரு ஸ்டுடியோவுக்குள்ளே அல்லது காட்டுக்குள்ளே படமாக்கப்பட்டது, அல்லது டெக்னிக் சீனு. இந்த அது அவன் வண்டி ஓட்டாமலே வண்டி ஓட்டின மாதிரி காமிக்கிறதுக்கு எல்லாம் நிறையா வழி இருக்குது. அதை வைத்துக்கொண்டு அவங்க செய்கிறது சாதனை பார்த்துட்டு, என் தலைவர் அப்படி ஓட்டுறான்ல நானும் ஓட்டுவேன் ரோட்டில் போனால், உங்கள் அப்பா என்ன தவம் வந்து பிள்ளையை பார்த்தானோ, எதுக்காக பார்த்தானோ சிந்திச்சு பாருங்கள்.